بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وكل أمة جعلنا منسكا. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: في الأضحية لصاحبها بكل شعرة حسنة. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டாடும் செயல். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மேல் மட்டுமே என்றென்றும் உரித்தாகுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய ஹஜ் பயணம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றோடு நமது நாட்டை பொறுத்த மட்டிலும் வெள்ளிக்கிழமையோடு இறுதி பிளைட் என்பதாக சொல்லியிருக்கிறார். இறுதி விமானம், ஹஜ்ஜை நோக்கி பயணிப்பவர்களுக்கான இறுதி விமானம் இன்றோடு முடிவடைகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று இரண்டாவது பிறை, துல்ஹஜ் பிறை இரண்டாவது நாம் வீற்றிருக்கிறோம். துல்ஹஜ் பிறை பிறந்தவுடன் நம்முடைய கவனத்திற்கு வருவது குர்பானி என்பதுதான். ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்று பிராணிகளை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவதற்கு பெயர் குர்பானி. அல்லாஹ்விற்காக தியாகம் செய்வதற்கு பெயர் குர்பானி. இந்த குர்பானி சம்பந்தப்பட்ட செய்திகளை குர்பானி கொடுப்பவர்களும் தெரிந்திருக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வசதி இல்லாதவர்களும் தெரிந்திருக்க வேண்டும். குர்பானி பிராணிகளை பற்றி, குர்பானுடைய சட்டங்களை பற்றி மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது, குர்பானியை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எவ்வாறு சொல்லி இருக்கிறார், நபிமொழிகள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறார்: வகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன். குர்பானி என்பது ஆதி காலத்திலிருந்து எல்லா சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு மட்டும் குர்பானி கடமையானது என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா சமுதாயத்துக்கும், முன் சென்ற சமுதாயத்திற்கும் கடமையானதுன்னு சொல்லி ரெண்டு சொல்றான் அல்லாஹ். ஒண்ணு நோன்பு. நோன்பு எல்லா சமுதாயத்துக்கும் கடமையாக்கப்பட்டிருச்சு. அதே மாதிரியே குர்பானி எல்லா சமுதாயத்திற்கும் இந்த குர்பானி கடமையாக்கப்பட்டிருந்தது. எல்லா சமுதாயம் அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே குர்பானி கடமையாயிடுச்சுங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் ரெண்டு பேர், காபில் ஹாபில், அந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னான். அந்த குர்பானியின் நிகழ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான். இது கர்ரபா குர்பானன். அந்த ரெண்டு பேர் நாம சொன்னபடி குர்பானி கொடுக்க போனாங்க. ஃபதுகுபில மின் அஹதிஹிமா. அந்த ரெண்டு பேர்த்துல ஒருவற்ற இருந்து மட்டும்தான் நாம ஏற்றுக்கொண்டோம். வலம் யுதகப்பல் மினல் ஆகர்.
மற்றொருவருடைய குர்பானி நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நிறைய பேர் குர்பானி கொடுப்பாங்க, எல்லாருடைய குர்பானி எல்லாம் ஏத்துக்குவானா? அப்படி இல்ல, எல்லாரும் குர்பானி எல்லாம் ஏத்துக்கிறது இல்ல. பிறகு எப்படி அல்லாஹ் இந்த வசனத்துல இறுதியில எப்படி சொல்லி முடிக்கிறான்? இன்னமா இப்ப கப்பல் அல்லாஹுமினல் முத்தகீன். குர்பானிய இந்த இறை வணக்கத்தை எல்லாரும் அப்படியே சகஜமா கொடுத்தாலும் கூட முத்தகீன்கள் மட்டும்தான் அல்லாஹ் குர்பானியை ஏத்துக்கிறான், எல்லாத்துக்கும் ஏத்துக்கிறது இல்லை. முத்தகீன் யாரு? அல்லாஹ் ரசூல் சொல்ற பிரகாரம் வாழணும், அல்லாஹ் ரசூல் சொல்ற பிரகாரம் இந்த குர்பானியை கொடுக்கணும். அதே ஆடை கொடுத்தாலும் மாடை கொடுத்தாலும் ஒட்டகத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் சரிதான். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய முத்தகீன்கள் மட்டும்தான் அல்லாஹ் அந்த குர்பானியை ஏத்துக்குவான், எல்லாத்துக்கும் ஏத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற இந்த குர்ஆன் வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஃபில் உலஹியத்தி லிசாஹிபிஹா. குர்பானி கொடுக்கிறார்ல அந்த மனிதர், அந்த குர்பானி பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அவர் அறுத்த ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமம் அவருக்கு நன்மையாக பதிவு செய்யப்படும். அவர் அறுத்த மாட்டினுடைய ஒவ்வொரு ரோமமும், அவர் அறுத்த ஒட்டகத்தினுடைய ஒவ்வொரு ரோமமும் அவருக்கு நன்மைகளாக பதிவு செய்யப்படுகிறது. அதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா என்ன நன்மை கிடைக்கும்? நாம அறுக்கிற ஆடு மாடு ஒட்டகம் எவ்வளவு முடி இருக்கு, அதன் மேல என்ன முடியுமா? இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சம், இத்தனை கோடி அப்படின்னு என்ன முடியுமா? என்னெல்லாம் முடியாது. ஆடு மாடு ஒட்டகத்து மேல இருக்கக்கூடிய முடிய என்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அல்லாஹுக்காக எண்ணிலடங்கா நன்மையை அவருக்கு அல்லாஹ் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். குர்பானி எப்ப கடமை? பிற 10 இல்லையா? பிற 10, பிற 11, பிற 12. சில அறிவிப்பின் படி பிறை 13 அசர் வரை அப்படின்னு இருக்கு. பெரும்பாலும் நாம பிற 10, 11 கொடுத்துறோம். 12 வரைக்கும் இருக்கு 10 இருந்தாலும், பிற 10, 11, 12 இருந்தாலும் 10 நாம கொடுத்துறோம். அப்ப பிற 10 கொடுக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க? மா அமில ஆதமியுன் மின் யோமி மின் அமலின் யோமி நஹர். அந்த நகருடைய நாட்கள் இருக்குல்ல 10, 11, 12, இந்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த அமல், இந்த மனுஷன் செய்யறதுல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த அமல் என்னன்னு கேட்டா, அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது மின் இஹ்ராஇத் தம், குர்பானி கொடுக்கறதுதான். பிற 10 அன்னைக்கு தொழுகணும். நஃபிலான தொழுகையை விட, நஃபிலான தொழுகையை விட, குர்ஆன் திலாவத்தை விட, திக்ரு தஸ்பீஹாத்தை விட, தானம் தர்மங்களை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த அமல் என்னன்னு கேட்டா, வசதி இருக்கா ஒரு ஆட்டை அறுத்து கொடு, அல்லது ஒரு மாட்டுல பங்கு சேரு, அல்லது ஒரு ஒட்டகத்துல பங்கு சேரு. உனக்கு வசதி இருந்தா முழு மாட்டையும் கொடு, உனக்கு வசதி இருந்தா முழு ஒட்டகத்தையும் கொடு. இந்த குர்பானி தான் அந்த குறிப்பிட்ட 3 நாள்ல நாம செய்யற மற்ற இபாதத்தை விட அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபருடைய நாளில் அல்லாஹ்வுக்கு பிரதானமானது குர்பானிங்கிறார். அல்லாஹ்வுக்கு பிரதானமானது குர்பானி. 10வது நாள் கொடுக்கிறதனுடைய அமல் குர்பானி நிறைய நன்மை கிடைக்கும். 11 நாள் கொடுக்குறாங்கல்ல, அந்த கூலி கொஞ்சம் குறைச்சுதான், அந்த கூலி கொஞ்சம் குறைவாதான் கிடைக்கும். 12வது நாள் கொடுக்குறாங்கல்ல, அதை விட குறைவாதான் கிடைக்கும். அப்ப 10வது நாள் தான் அதுக்கு சரியான நாள். 10வது நாள் மிகவும் ஏற்றமான நாள். அன்றைக்கு அறுத்து பிராணியை அறுத்து மக்களுக்கு பங்கு வச்சிடலாம். முடியல அப்படின்னா 11, 11க்கும் முடியலன்னா 12. இது முடியலைங்கிறவருக்கு தான், வேணுக்கும்னு இருக்கிறவருக்கு இல்ல. 10வது நாள் தொழுகிறப்பல பெருநாள் அன்னைக்கே கொடுக்கலாம். இரவு பகல் கணக்கு இல்லை, எப்ப வேண்டாலும் கொடுக்கலாம். சில பேர் இரவுல கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, எப்ப வேண்டாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த குர்பானி கொடுக்குறவன், குர்பானி நோஞ்சா ரொம்ப மட்டமானது
இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது. அல்லாவுக்கு தானே குர்பானி கொடுக்குறோம். நாம இறைச்சி சாப்பிடுற நோக்கம் இருந்தா கடையில வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். 1 கிலோ 2 கிலோ சாப்பிட போற நமக்கு 15 கிலோ 20 கிலோ உள்ள இறைச்சி எடுக்குங்க. அப்ப நோக்கம் என்ன? அல்லாவுக்கு தானே, அல்லாவுக்காக தான் கொடுக்கணும். 20,000 25,000 30,000 அப்படின்னு நம்ம ஆடு மாடு ஒட்டகத்துக்கு இவ்வளவு காசு போட்டு வாங்குறோம்ல, இது அல்லாவுக்கு தானே. அப்ப அல்லாவுக்கு கொடுக்கறத கொஞ்சம் உயர்வானதை கொடுக்கணுமா இல்லையா, தெளிவானதை கொடுக்கணுமா இல்லையா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அத்தாவுடைய பதிவு செய்திருக்கிறார். ஒருவார் வழியெல்லாம் சொல்லுவாங்களாம், எப்பா உன்னுடைய நண்பன் விரும்பாத பொருளை நீ அன்பளிப்பா கொடுக்கறது இல்ல. எப்படி? உன் நண்பன் விரும்பாத பொருளை நீ அன்பளிப்பா கொடுக்கறது இல்ல. உயர்ந்த பொருளை உகந்த பொருளை தான் உங்களுடைய நண்பருக்கு நீ கொடுக்க முயற்சி பண்ணுவ இல்லையா? அதனால அல்லாவுக்கு நீ எதை கொடுக்கிறதா இருந்தாலும் உயர்வானதை கொடு அப்படின்னு ஒருவரை சொன்னார். உயர்வானதை அல்லாவுக்கு கொடுக்கணும். எங்க நம்மளுடைய சொந்தக்காரரை, நம்மளுடைய மாமனார் மாமியார் மச்சனை அவங்க இவங்க சொந்தம் வந்தோம், நம்மளுடைய தாய் தாத்தா அண்ணன் தம்பி மாமா மச்சான் எவ்வளவு பேர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க விருந்தாளியா. அந்த விருந்தாளி வர்றாங்கன்னு சொன்னோட நாம எவ்வளவு உயர்வான பொருளை கொண்டாந்து வைக்கிறோம். உணவாக அவங்களுக்கு தங்குறதுக்கு ஆடையா ட்ரெஸ் என்னென்ன கொடுக்குறோம், உயர்வானதை கொடுக்க நினைக்கிறோம் நம்ம நேசத்திற்குரியவர்களுக்கு. அப்ப இவர்களை விட நாம் அதிகம் அல்லாவை நேசிக்கிறோமா இல்லையா? அந்த அல்லாவை நேசிக்கக்கூடிய அந்த உள்ளங்கள் அல்லாவுக்கு என்ன கொடுப்பாங்க? உயர்வானதை கொடுக்கணும். மட்டமானது ரொம்ப காசு கம்மியா இருக்கிறது அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் மட்டமான பொருளை அல்லாவுக்காக கொடுக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வரான். ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ்ஜு தானே பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் அவரு உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வந்தான். ஹஜ்ஜுக்கு வரும்போது அங்க குர்பானி கொடுக்கணும்ல, ஹஜ்ஜுல குர்பானி கொடுக்கணும். அதோட கோட்டையை முடிக்கிறது குர்பானி கொடுக்கணும். அமல் அதோட முடிஞ்சு போயிடுது, இறுதி அமல் அதுதான். அப்ப இந்த குர்பானி கொடுக்கறதுக்காக உமர் ரலியல்லாஹு மதீனாவுல இருந்த 300 தங்க காசுக்கும் உயர்தரமான ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வந்தாங்க. குர்பானி கொடுக்கறதுக்கு உயர்தரமான ஒட்டகம் 300 தங்க காசுனா அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய காசு தெரியுமா? அது பல லட்சத்தை தாண்டும். 300 தங்க காசுங்கிறது ஒரு மிருகத்தை எடுத்துட்டு போய் வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசை எடுத்துட்டு போய் ஒரு மனுஷனுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கிடலாமா அன்னைக்கு காலத்துல? ஒரு வெள்ளிக்காசுக்கு ஒரு தங்க காசை கணக்கு பாருங்களேன். 300 தங்க காசுங்க உயர்தரமான ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்துட்டான். நேரடியா வாங்கிட்டு வந்துட்டு அறுக்கிற நேரம் ஒரு நாளைக்கு முன்னாடி ரசூலாட்ட போய் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை 300 தங்க காசு கொடுத்து உயர் ஜாதி உள்ள ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், உயர்தரமான ஒட்டகத்தை. இப்ப என் உள்ளத்துல என்ன வருதுன்னு கேட்டா, இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஒட்டகத்தை விட இந்த ஒட்டகத்தை வித்துவிட்டு, எப்படி இந்த ஒட்டகத்தை வித்துவிட்டு 300 காசு 350 காசுக்கு தங்க காசு வித்துவிட்டு ஒரு 4-5 ஒட்டகத்தை வாங்கி அல்லாவுக்கு அறுத்தா என்ன? அதே காசுக்கு 4-5 கிடைச்சிரும்ல, இறைச்சி நிறைய கிடைக்கும்ல, மக்களுக்கு நிறைய கொடுக்கலாம்ல. ஒரு ஒட்டகத்துல 300 கிலோ இருக்குன்னு வைங்களேன், அதை வித்துவிட்டு ஒரு 4-5 ஒட்டகம் வாங்கினா 4-5 ஒட்டகம் கிட்டத்தட்ட 300ங்கிறது ஒரு 4-5 பெருக்கி கொடுக்கல, கிட்டத்தட்ட எவ்வளவோ இடத்துக்கு போய் சேர்ந்துருது, நிறைய பேருக்கு கிடைக்கலாம்ல. அந்த எண்ணத்துல அவங்க நியத்தை வச்சு ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அப்படி இல்ல உமர், அப்படி இல்ல உமர், காஸ்ட்லியான ரப்புக்கு கொடுக்கிற முடிவு பண்ணல, அதனால அந்த ஒட்டகம் அப்படியே இருக்கட்டும், அதை வித்துட்டு அதெல்லாம் வேண்டாம், அதையே அரு அல்லாவுக்கு போடும், அதையே அரு, நிறைய இறைச்சி போடும் நினைக்காத, காஸ்ட்லியான நீ ரப்புக்கு என்ன படைச்சவன் கொடுத்தவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீ நினைச்ச பத்தியா? அந்த எண்ணம் தான் அல்லாவுக்கு வேணும். அந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான். என்ன படைச்ச ரப்புக்கு நான் உயர்தரமானதை தருகிறேன். அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க ஆடு பிடிக்கிறதா இருந்தா நல்ல பொங்குள்ளா சுருண்டதா நல்ல பருத்ததா பாக்குறதுக்கு பயம் ஊட்டுற மாதிரி கம்பீரமா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு பெருத்தது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கறது அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். 35,000 வந்தாலும் பரவாயில்ல, 40,000 ஒரு ஆடு பரவாயில்ல, ஏன் படைச்சவனுக்கு அவன் எனக்கு தந்தான அவனுக்கு திரும்ப கொடுக்குறேன், அவ்வளவுதானே. கல்கத்தா மாதிரி ஊர்கள்ல அங்க உள்ளவங்க சொல்றாங்க, ஒரு மாடு 2 லட்சத்துக்கு வாங்குறாங்க, ஒரு மாடு 2 லட்சத்துக்கு வாங்குறாங்க, ஒரே மாடு ஒருத்தரா இருக்கிறாராம். அறுத்தவங்களே சொல்றாங்க,
ஒரு மாட்டை 2 லட்சத்துக்கு 3 லட்சம் கொடுத்து வாங்கி அந்த மாட்டை படம் பிடிச்சு அனுப்புறாரு. அதாவது 2 மாடை பள்ளிக்குள்ள விட்டா பள்ளி நிரம்பிடும், அவ்வளவுதான். அவ்வளவு பெருத்து போயிருக்கு அந்த மாடு, அவ்வளவு பெருத்து போயிருக்கு. அந்த மாட்டுல எவ்வளவோ கிலோ கறி இறைச்சி கிடைக்குமா. அந்த மாட்டை ஒருத்தரே வாங்கி ஒருத்தரே என்ன படைச்சவனுக்குன்னு அறுக்கிறாங்களே. அப்படிப்பட்ட பழக்கம் இருக்காங்க இல்லையா? உயர்தரமானது இல்லையா? அல்லாவுக்குன்னு கொடுக்க முடிவு பண்ணிட்டா காசு பணத்தை கணக்கு பார்க்கக்கூடாது. அல்லாதான் தந்தான், அல்லாவுக்காண்டி நம்ம நிறைய சிறப்பானதை கொடுப்போமே அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதனாலதான் ரசூலா சொன்னாங்க, உங்களை நான் பார்த்து 300 தங்க பரிசு கொடுத்து அல்லாவுக்கும் முடிவு பண்ணிட்டேன். அதுல ஏன் திரும்ப மாத்திரம் அந்த எண்ணத்தை? நிறைய இறைச்சி போகணும், 4-5 ஒட்டகத்தை கொடுப்போம் அப்படியே நினைக்கிறேன். 300 தங்க காசு உயர்வானது தானே. கூட அல்லாவுக்கு 1 கொடுத்தாலும், அதாவது 1 கொடுத்தாலும் உருப்படியா கொடுக்கணும். அள்ளி கொடுக்கணுங்கிற பேர்ல கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது கழுத விட்ட கை நிறைய. ஏன்னா அது 1 கொடுத்தாலும் பிடிச்சு தெளிவா கொடு, படைச்சவனுக்காக. அந்த உயர் பண்பு தான் அல்லாஹ் நேசிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படிதானே சொல்றான், லை யனால் அல்லாஹ் முஹம்மஹ வலா திமாஹு வலாக்கி யனாலு தக்வா மின்கும். நீ அறுக்கிற ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நீ அறுக்கும் போது குர்பானி கொடுக்கும் போது உன் உள்ளத்துல ஒரு இறையச்சம் இருக்குல்ல, அந்த இறையச்சம் தான் அல்லாஹ்வுக்கு போய் சேரும். என்ன படைச்சவனுக்குன்னு கொடுக்குறேன், அல்லாஹ் எனக்கு நிறைய தந்தா ஆனாலும் அவனுக்கு கொடுக்குறேன், அந்த இறையச்சம் தான். உயர்தரமான குர்பானி என்ன தெரியுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தது தானே. அல்லாஹ்வுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, மயனே அறுக்க முடிவு பண்ணிட்டாங்க. பெத்த மயனை, நீண்ட காலம் தவம் கிடந்து பெத்த மகன். அல்லாட்ட கேட்டு 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 வயசு முதிய காலத்துல கிட்டத்தட்ட 80-86 வயசு வந்த பிறகு ஒரு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளைய அல்லாவுக்கு அறுக்க முடிவு பண்ணாங்களே, அதுதானே தக்குவா. பெத்த பிள்ளைய 86 வயசுக்கு அப்புறம் பிறந்த பிள்ளை, ஓவியமா பெற்றெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளைய கூட படைச்சவன் வரும்பொழுது பிள்ளையா அல்லாவா? அல்லாதான் வேணும், அல்லாதான் உயர்வான. அவன் தான் அந்த குழந்தையை தந்தான், அவனுக்காக அறுத்து விடு அப்படிங்கிற மாதிரி அறுக்க முடிவு பண்ணி கூட்டிக்கிட்டு போய் படுக்க வச்சு கத்திய வச்சு அறுக்க முயற்சி பண்ணாங்களே. இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் சொல்றான்? யோசிக்கணுமா இல்லையா? நாம கொஞ்சம் உயர்தரமானது அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும். கொடுக்க முடிவு பண்ணா அல்லாஹ்வுக்கு உயர்தரமான கொடுக்கணும் அப்படின்ட்டு இஸ்லாம் மிக வலியுறுத்த சொல்லுத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா தொலைநோக்கு பார்வையோட சொன்னாங்க. அதாவது மன் கான லஹு ஸஅதான், யாருக்கு வசதி இருக்குதோ, ஆடு மாடு ஒட்டகம் கொடுக்குற அளவுக்கு ஒழுங்கா கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கு ஒருத்தருக்கு, பலம் யுலஹி, ஆனாலும் கஞ்சத்தனத்தால அவர் கொடுக்கலன்னு சொன்னா பலா யக்ரபன்ன முஸல்லானா, அவரு பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு வர வேண்டாம். தொழுகைக்கு நீ வராத, நீ தொழுகிறதுனால ஒண்ணும் பிரயோஜனம் ஆக போறதில்லை. 2 ரக்காயத்து வாஜிபான தொழுகை அப்படின்னு சொல்லி பெருநாள் தொழுகை வருது, ஏன் வர்ற? அதுல என்ன உனக்கு நன்மை கிடைச்ச போது? வசதி இருக்குல்ல, குர்பானி கொடுக்க மறுக்கிறல்ல, நீ தொழுதா என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த ஹதீஸ் என்ன சட்டம் சொல்றது தெரியுங்களா? வசதி இருந்தா தொழுகையில எவ்வளவு ஆர்வமா இருக்கிறியோ அதே மாதிரி குர்பானி கொடுக்கறது ஆர்வமா இருக்கணும்னு அர்த்தம். வசதி இல்லாட்டி பரவாயில்ல, அவர் தொழுகைக்கு ஆர்வப்படுத்தட்டும், அல்ல அவருக்கு ரிஸ்க் தரும் பொழுது குர்பானி கொடுத்துக்கலாம். வசதி இருக்கிறவரு தொழுகைக்கு ஆர்வப்படுற மாதிரி குர்பானி கொடுக்கவும் ஆர்வப்படணும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்றாங்களே. பலா யக்ரபன்ன முஸல்லானா, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலே தொலை வராதுன்னு சொன்னது இந்த ஒரு தருணத்துல மட்டும்தாங்க. தொலைவாங்கன்னு ரசூலுல்லாஹ் 23 வருட வாழ்க்கையில அவங்க சொல்லாத நாளும் இல்லை. மௌத்தா போகும்போது கூட சொன்னாங்களே, எப்பா தொழுகையை கவனமா இருங்கப்பான்னு சொன்னாங்களே. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு நாவு நீ முஸல்லாவுக்கு வராதேன்னு சொல்றது, நாங்க நாவு திருநாவு சொல்றது நான் யோசிக்கணுமா இல்லையா? அப்ப குர்பானி கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற விளங்கணுமா இல்லையா? நாம குர்பானிங்கிறது உயர்தரமான அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இப்படியே சொல்லுவாங்க, குர்பானி கொடுக்கிறோமா இல்லையா, நாளைக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை உங்களை கடக்க செய்வதற்கு உதவியாக உங்கள் பிராணிகள் வரும். நீங்க அறுத்த ஆடு மாடு ஒட்டகை அல்லாஹ் கபூல் செஞ்சிருந்தாலும் வைங்களேன், அந்த ஆடு மாடு ஒட்டகை எல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிறதுக்கு என் முதுகுல வந்து உட்காருன்னு அவனை பார்த்து சொல்லும்.
என் முதுகுல உட்காரு, நான் உன்னை பத்திரமா இந்த பாலத்துல இருந்து கடந்து சொர்க்கம் அந்த பக்கம் இருக்க கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லணும்னா, அப்ப நாம பயணிக்கிற வாகனம்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. வசதி வாய்ப்பு இருக்கணும். இன்னைக்கு சில பேரு வாகனத்துல பகட்டு காட்டுறாங்களா இல்லையா? என்கிட்ட பெரிய காசு பணம் இருக்கு, நான் ஓட்டுற காருன்னா லக்ஸரியான காரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஒண்ணுக்கு 2 காரை வாங்கி நிப்பாட்டுறாங்க. அவங்க பகட்டை காட்டுறதுக்கு, அவங்க பணம் அந்த பந்தோபஸ்தை காட்டுறதுக்காக வைக்கிறோமா இல்லையா? காசுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய கார் இருக்கு, நம்மளுடைய வீடு இருக்கு, நம்மளுடைய கையில கட்டுற வாட்சி உட்பட காசுக்கு ஏத்த மாதிரி இருக்கா இல்லையா? ட்ரெஸ்ல இருந்து வீடு வாசல்ல இருந்து பழங்குற நண்பர்கள் வரைக்கும் காசுக்கு ஏத்த மாதிரி நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். மறுமையில நிறைய ரப்பு நமக்கு தந்தானே, மறுமையில உயர்தரமான வாகனத்துல பயணிக்குமா இல்லையா? அப்ப அல்லாவுக்கு உயர்தரமானதை கொடுக்கணுமா இல்லையா? இந்த சிந்தனை நமக்கு இங்க வரணுங்கிறதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு இது போல ஹதீசுகளை சொல்லி சொல்லி சொல்றாங்க. அதே போல இந்த உலகத்துல நாம வர்றதுக்கு காரணமா இருந்த தாய் தகப்பன் இல்லையா? தாய் தகப்பன் மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்கள, அவங்களுக்காகவும் நாம குர்பானி கொடுக்கலாம். கொடுக்கலாம்னு சொல்றதை விட கொடுக்கிறத நன்றியுள்ள மகளுக்கான அடையாளம். எங்க அத்தாவுக்காக ஒரு ஆடு, எங்க அம்மாவுக்காக ஒரு ஆடு, அவங்க உயிரா இருந்தாலும் பரவாயில்ல, மௌத்தாயிட்டாலும் பரவாயில்ல. எங்க அத்தா ஹயாத்தா இருந்தா அத்தா உங்க பேர்ல ஒரு ஆடு தான், எங்க அம்மா உயிரா இருந்தா அம்மா உங்க பேர்ல ஒரு ஆடு, இல்ல மௌத்தாயிட்டாங்க அவங்க பேர்ல ஆடு மாடு ஒட்டகம். இந்த நேரத்துல குர்பானி நேரத்துல அவங்களுக்காகவும் ஈசா சவாபின் அடிப்படையில நாம குர்பானி கொடுக்க தயங்க கூடாது. ரசூலுல்லாஹ் அதுக்கு வழிகாட்டிட்டு தான் போயிருக்கிறாங்க. திருமிதியில, அபூ தாவூதுல, இப்படி எல்லா நூல்களும் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்த 10 வருட காலங்கள்ல ஒரு வருடம் கூட தவறலையே குர்பானி கொடுக்கிறது. ஒரு வருடம் கூட தவறல. வருடம் கொடுக்குறாங்க. 10 வருடமும் கொடுத்தாங்க. 10 வருடமும் கொடுத்தாங்க. அறிவிப்பாளர்கள், அதாவது நபித்தோழர்கள் சொல்றாங்க, 10 வருடங்கள் கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷம் அது எப்படி கொடுப்பான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் முஸல்லால அந்த மெம்பரை விட்டு இறங்கி வந்தோடனே ஆடு ரெடியா நிக்கணுமா. சஹாபா கிட்ட உத்தரவு போட்டிருப்பாங்க, என் ஆடு தொழுது முட்டு வெளியே வந்தோடனே ரெடியா நிக்கணும். உடனே தொழுத முடிச்ச அடுத்த வேலை ரசூல் என்ன செய்வாங்க, ஆட இருப்பாங்க. அவங்க புனித கரத்தால அந்த கத்தியை பிடிச்சு ரசூல் ஆட இருப்பாங்க. அது ரசூல் அவருடைய பண்பு. அப்படி ஒரு நேரம் ஜாபிர் நான் சொல்றாங்களே, அப்படி ஒரு நேரம் நல்ல பருத்த செம்மறி ஆடை கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த ஆட்டை அறுக்கும் பொழுது இப்படி சத்தமா சொல்றாங்க, சஹாபாக்கு கேட்கிற அளவுக்கு, பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இது எல்லாம் நாம சொல்றோம் இல்லையா? இதை சொல்லிதான் நம்ம அறுக்கணும். குர்பானிக்கும் சரி, மற்ற நேரமும் சரி, எப்ப அறுத்தாலும் ஆடு மாடு கோழிகள் எதா அறுத்தாலும் சொல்லிதான் அறுக்கணும். அப்ப ரசூல் அந்த துவாவை சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் கவனிக்க தகுந்தது. ஹாதா அன்னி, இந்த குர்பானி எனக்காகவும், லம் யுலஹி மின் உம்மதி, என்னுடைய சமுதாயத்தாரில் கொடுக்க வசதி இல்லாதவருக்காகவும் சேர்த்து இந்த சமுதாயத்தின் தலைவராக இருக்கும் நான் குர்பானி கொடுக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம்னா யாருங்க? கியாமத்து நாள் வரைக்கும் வர எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் தான். அப்படின்னா சுருங்க சொன்னா, இன்னைக்கு வசதி இல்லாத மக்களுக்கு சேர்த்து நம்ம தலைவர் அன்னைக்கே குர்பானி கொடுத்துட்டு போயிட்டான். அதனால வசதி இல்லாதவர் என்னால குர்பானி கொடுக்க முடியலன்னு கவலைப்படாத. உனக்காகவும் உன் தலைவர் அன்னைக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்களே, நீ ஏன் வருத்தப்படுற? உன் தலைவரே கொடுத்துட்டு போயிருக்காங்க, உனக்கு என்ன கவலை அப்படின்னு ஏழைகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் கொடுத்துக்கிறார்கள். வசதி உள்ளவர்கள் யோசிக்கணும் இந்த இடத்துல. ரசூலுல்லாஹ் பிற்காலத்தவர்களுக்கே கொடுத்தாங்கன்னு சொன்னா, வாழ்ந்து முடித்தவர்களுக்கு நாம கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? வாழ்ந்து முடித்தவர்களுக்கு பிறக்கவே இல்லை அவருக்கே கொடுக்குறாங்க. பிறந்து வாழ்ந்து முடித்தவர்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்காக நாம குர்பானி கொடுக்கணும், நம்முடைய முன்னோர்களுக்காக நாம குர்பானி கொடுக்கணும், நம்முடைய தாய் தகப்பன் தாத்தா தாதி நானா நானி இப்படி கணவன் இறந்து போனவர், மனைவி இறந்து போனவங்க, இப்படி எத்தனையோ பேர் நம்மளுடைய காலம் சென்றவர்கள் இருப்பாங்களே நம்ம குடும்பத்துல. நம் நேசத்திற்குரியவர்கள், நம்ம அன்பிற்குரியவர்கள், நம்ம நெருக்கத்திற்குரியவர்கள் இருப்பாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்காகவும் நாம இந்த குர்பானி நேரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு நம்ம குர்பானி கொடுக்கணுங்கிறத விட, அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு சொல்றாங்களே, அபூ தாவூத் திருமிதியில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு,
தொழுது முடிச்சுட்டு வந்தவொடனே 2 ஆடு அறுப்பாங்க, குர்பானி கொடுப்பாங்க. அலிரலிலாம் மௌத்தா போற வரைக்கும் கொடுத்தாங்க. அலிரலிலாம் மௌத்தா போற வரைக்கும் 2 ஆடு கொடுப்பாங்க. அப்போ 2 ஆடு கொடுக்கும் போது கேட்டாங்க சில பேர், ஒரு ஆடுங்கிறது இயல்பு, எல்லாத்துக்கும் அவங்கவுங்க கொடுப்பாங்க, நீங்க என்னங்க வருஷம் 2 ஆடு கொடுக்குறீங்களே, என்ன அது ரகசியம் கேட்டாங்க. அப்ப அலிரலிலாம் சொன்னாங்க, அமரணி பிஹி யஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்னைய இப்படிதான் கொடுக்க சொல்லி இருக்காங்க. எப்படி? அதாவது பலா அத்உஹு அபதன், ஒண்ணு எனக்கு ஒன்னொன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டு போயிட்டாங்களாம், அலி நான் மௌத்தா போன பிறகு எனக்கும் சேர்த்து ஒண்ணு கொடுத்துருப்பான்னு போனாங்களாம். எப்படி? எனக்கும் சேர்த்து ஒண்ணு கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு போனாங்களாம். அதான் அலிரலிலாம் சொல்றாங்க, பலா அத்உஹு அபதன், நான் எப்பவும் இந்த பழக்கத்தை விட மாட்டேன். ரசூலுல்லாஹ் ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ் அலிரலிலாம் என்னங்க உறவு முறை, கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனால மருமையன், கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி சாச்சாவுடைய மகன், தம்பி, செல்ல தம்பி, அதாவது கிராமத்துல சொல்லுவாங்களே கண்ணுமுடி தம்பி, அந்த மாதிரி ரொம்ப நெருக்கம். ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரவங்களிலேயே ரொம்ப நெருக்கம் யாருன்னு கேட்டா, அதாவது அலிரலியலான பிறப்பிலிருந்து ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருந்தான். பிறப்புல இருந்து பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வளர்த்தது அலிரலியலானோ ரசூலுல்லாஹ் தான் வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட நெருக்கமான தன்னுடைய அந்த மருமகனார்ட்ட கூப்பிட்டு சொன்னாங்களா, அலி எனக்கு மௌத்துக்கு பிறகு எனக்கும் ஒண்ணு கொடுத்துக்கிட்டு வாப்பான்னு சொல்லி. அப்படின்னா யோசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணிட்டு இருக்கிறான், மௌத்தா போனவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலாம். சில பேர் சட்டம் கேட்கிறாங்க, மௌத்தா போனவங்களுக்கு கொடுத்தா செல்லுமா? ஹதீஸ் வருதுங்க, ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணிட்டு போயிருக்காங்களே, அபூதாவுல வருது, திருமிதியில வருது, எல்லா நபிமொழி நூல்கள்லயும் வருது. அப்ப உங்களுடைய காலம் சென்றவர்களுக்கு நீங்க கொடுத்தா கூடுமான்னு கேட்டா கூடும். கூடுன்னு சொல்றதை விட அதுதான் நன்றி உணர்வுன்னு அர்த்தம். அதுதான் நன்றி உணர்வு. இந்த படிப்பை தாய் தாப்பு தந்தாங்க, இந்த வாழ்க்கையை தாய் தாப்பு தந்தாங்க, இந்த தாய் தாப்பனுக்கு நாம கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணுமா இல்லையா? அதான நன்றி உணர்வா இருக்கும். அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்களே. அதே போல இந்த குர்பானி விஷயத்துல பல பேர் தப்பா வழங்கி வச்சிருக்கிறாங்க. காயடிச்ச ஆடு மாடு ஒட்டகத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயடித்த ஆடை மாடை ஒட்டகத்தை குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. இப்னு மாஜாவுல நபிமொழி இருக்கு, பைஹக்கில நபிமொழி இருக்கு, தஃசீர் இப்னு கஸீர்ல நபிமொழி இருக்கு. அதனால காயடிச்ச பிராணியை கொடுக்கலாமான்னு கேட்டா தாராளமா கொடுக்கலாம். சட்டம் என்ன தெரியுங்களா? காயடிக்காத பிராணியை விட காயடிச்ச பிராணியை கொடுத்ததுதான் ஏற்றமானது சட்டம் இந்த நபிமொழியின் கீழாக எழுதி வச்சிருக்கிறான். காயடிச்ச பிராணி சுத்தமா இருக்கும், இனச்சேர்க்கைக்கு அது போயிருக்காதுல்ல, அதனால அதுக்கு எந்த வகையான அசுசுயான வாடை இருக்காது, இறைச்சியில வாடை இருக்காது, அதுக்கு சுத்தம் இருக்கும். அப்படிங்கிறதுனால காயடிச்சது கொடுக்கறதா சிறப்பு குர்பானி கொடுக்கறதுல. அந்த சட்டம் நம்ம விளங்கி வச்சிருக்கோம். அதே போல சில பேர் நினைக்கிறாங்க, இல்ல பெட்டைய கொடுக்க கூடாது, ஆட்டுலயோ மாட்டுலயோ ஒட்டகத்திலேயோ பெட்டை ஆடுன்னு சொல்றோம்ல பெண், அதை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அதையும் தாராளமாக மார்க்கத்தின் அடிப்படையில கொடுக்கலாங்கிறது தான் உண்மை. ஒரு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு வார்த்தை, லா யதுபஹன்ன அஹதுக்கும் ஹத்தா யுஸல்லிய, நீங்க பெருநாள் தொழுகிறதுக்கு முன்னாடி யாரும் குர்பானி கொடுத்துறாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த தோழர் எந்திரிச்சார், யா ரசூலுல்லாஹ் நான் கிராமத்துல இருந்து தொழுக வர்றேன், தொழுக வர்றதுக்கு முன்னாடியே குர்பானியை அறுத்து கொடுத்துட்டு தான் வந்தேன், நீங்க நம்மளா தொழுகைக்கு முன்னாடி கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வேற ஒரு பிராணியை அறுத்து கொடு. எப்படி? வேற ஒரு பிராணியை அறுத்து கொடுப்பா அப்படின்னா. அப்ப அவர் திரும்ப கேட்டார், யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட அவ்வளவு பெரிய பிராணி இல்ல, வீட்டுல நீங்க சொன்னதுக்காக சொல்றேன், வீட்டுல ஒரே ஒரு பெட்டை ஆடுதான் இருக்கு, அதை அறுக்கலாமான்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆமா அறுக்கலாமே, பெட்டை ஆடா இருந்தா என்ன, தாராளமா அறுக்குது அப்படின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெட்டை ஆடை, பெட்டை மாடு, பெட்டை ஒட்டகம் அறுக்கலாமான்னு கேட்டா தாராளமா அறுத்து கொடுக்கலாம், அதுல எந்த வகையான தப்பும் இல்லை. அதை போய் தப்பா நினைச்சுக்கிட்டு அது கூடாது இது கூடாதுன்னு பேசப்படாது. அதே இந்த ஹதீஸ் இன்னொரு செய்தியை சொல்றது, தொழுகிறதுக்கு முன்னாடி குர்பானி கொடுத்தா குர்பானி செல்லாது. தொழுகிறதுக்கு முன்னாடி குர்பானி கொடுத்தா குர்பானி செல்லாது. எங்க பள்ளிவாசல்ல 9 மணிக்கு தொழ வைக்கிறாங்க சார்.
10 மணிக்கு தொலை வைக்கிறாங்க சார். அதனால வரும்போதே அறுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுல பொம்பளை ஆளுகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். பிரிச்சு கிரிச்சு எல்லாம் ஆனந்த குழம்ப வச்சிருங்க, வந்தவனே சாப்பிடணும்னு வந்துட்டேன் அப்படின்னு சில பேர் நியத்து வச்சா அந்த குர்பானி செல்ல. குர்பானி அவருடைய கடமை நீங்க. அப்ப என்ன செய்யணும்? தொழுது விட்டு தான் போய் கொடுக்கணும். அதை இங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த கூட்டு குர்பானில சேர்ந்தவங்க யோசிக்கணும். கூட்டு குர்பானில சேர்ந்தவங்க யோசிக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத இடத்துல உங்க காசை கொடுத்து குர்பானி கொடுங்கன்னு சொல்லிட்டீங்க. அவங்க கடமையை சரி பண்றதுக்காக 7 மணிக்கு கட்டி பிடிச்சி அடுத்த தகவல் வைங்க. நீங்க 8 மணிக்கு தொழுதீங்கன்னா உங்க குர்பானி செல்லாது. உங்க குர்பானி 7 மணிக்கு கொடுத்தாச்சு, எங்கேயோ ஒரு மூலையில. நீங்க 8 மணிக்கு தான் தொலை வந்திருக்கீங்க, எப்படி உங்க குர்பானி சொல்லும்? இந்த கூட்டு குர்பானி விஷயத்துல அதிகப்படியான கவனம் தேவைங்க. முஸ்லிம்கள நபி மொழி வருது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைபியா ஆண்டுல ஒரு மாட்டுக்கு 7 பேர் சேர்ந்து கொடுங்க கூட்டு குர்பானின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஒட்டகத்துல 7 பேர் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதாவது ஆடை குர்பானி கொடுக்கணும்னா 1 வயசு வரணும், மாட்டை குர்பானி கொடுக்க 2 வயசு வரணும், ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க 5 வயசு வரணும். இது வயசு கவனிக்கணும், பரவு அவசியமானது. அவசியமானது. 1 வயசு மாட்டை ஒருத்தர் குர்பானி கொடுத்தாருன்னு வைங்க, குர்பானி செல்லாது, குர்பானி செல்லாது. அதனாலதான் தயவு கூர்ந்து கூட்டு குர்பானிகளை சேருபவர்கள் எங்க குர்பானி கொடுக்கிறோம் முதல்ல நமக்கு போதிய அறிவு வேணும். அவங்க அதை சரியா கொடுப்பாங்களான்னு முதல்ல தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல காசை அனுப்பிச்சு விட்டுட்டு அவர் கொடுப்பாரு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்றான். அடே, பெரும்பாலான கூட்டு குர்பானி மாடு கொடுக்கறது என்னதுங்க நடக்குது கூட்டு? யோசிக்கணும். திரை 10க்கு கொடுக்கறது இல்ல, பெரும்பாலான இடத்துல 11ல கொடுக்குறாங்க. 1-2 இடங்கள்ல தான் கூட்டு குர்பானி மாட்டை 10வது அமைக்க இருக்கிறாங்க. அப்ப நீங்க கொடுத்த குர்பானில நன்மை கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, ஒரு பாயிண்ட். 2வது, அவங்க யாரு அறுக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. யாரு அறுக்கிறா? அறுக்கிற ஒரு துவா ஓதி எல்லாம் அறுப்பாரா? அறுக்கும் போது நம்ம பேரை எல்லாம் சொல்லுவாரா? சட்டம் இருக்கா இல்லையா? சட்டம் இருக்கா இல்லையா? தப்சீர் இப்னு கஸீர்ல வருது, இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்ர ஸமாவாதி வல் அர்த். ஷாஃபியாக்கள் குனூத் ஓதுறாங்கல்ல, அந்த குனூத்தை ஓதணும், பிறகு அறுக்கணும். அறுத்து முடிச்ச பிறகு அல்லாஹும்ம தகப்பல் மின் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பேரை சொல்லணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லணும். அதன் பிறகு யாருக்காக அறுக்கப்படுதோ அவர் பேரையெல்லாம் சொல்லணும். இதையெல்லாம் சொல்லி எங்கேயாவது அறுக்கிறாங்களா? யோசிக்கணுமா இல்லையா? இல்ல, அங்க 3000 ரூபாய் இங்க ஒருத்தர் பாய் கொடுக்குறாரு, அதனால கொடு. அங்க 4000 ரூபாய் வேண்டாம், 500 ரூபாய் கம்மியாவது பரவாயில்ல அப்படின்னு கஞ்சத்தனம் பண்றான். எங்கேயோ ஒருத்தர் குறைவான ரேட்டுக்கு குர்பானி கொடுக்குறான்னு அங்க கொண்டு போய் கொடுக்குறோமே, உங்க குர்பானி செல்லுமா? முதல்ல யோசிக்க வேண்டாமா? பாத்திமா அம்மாவின் மீது குர்பானி கடமை. பாத்திமா அம்மா அறுக்க கொஞ்சம் பயப்பட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாத்திமா இங்க வா, உன் குர்பானி அறுக்க போறேன், நீ முன்னாடி நில்லு அப்படின்னா, அறுக்கிறத பாரு அப்படின்னா. பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, முன்னாடி வா முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அறுத்து அந்த சொட்டு பூமியில விழுந்த உடனே உன்னுடைய முன் சென்ற பாவம் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான் பாத்திமா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? தர்கீபு நூல்ல பதிவு செய்யப்படுதா இல்லையா? இதன் அடிப்படையில சட்டம் என்ன தெரியுமா? உங்க குர்பானி கொடுக்கும் பொழுது நீங்க அறுக்க பயப்பட்டா பரவாயில்ல, நீங்க அறுக்காட்டாலும் உங்க குர்பானி அறுக்கப்படும் போது பக்கத்துல நின்று பார்க்கணும்னு சட்டம் இருக்கு. பக்கத்துல நின்று பார்க்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல காசு கொடுத்துட்டா எங்க போய் நீங்க பார்க்க போறீங்க? எங்க போய் நீங்க பார்க்க போறீங்க? அந்த 2 வயசு மாடுதான் அறுக்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? கொளுத்த பெருத்த அப்படின்னா சட்டம் போடுறது குர்பானிக்கு அதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன எப்படி எதுவுமே தெரியறது இல்ல. அதே போல குர்பானி கூட்டு குர்பானி நடத்துறவங்க சில பேர் இப்படி அடிக்க விடுறாங்களே. அதாவது எங்க கூட்டு குர்பானியில சேர்ந்தா நாங்க ஒரு 3 கிலோ கறி தந்துருவோம், 4 கிலோ கறி தந்துருவோம் அப்படின்னு சொல்றான். இப்படி 4 கிலோ 3 கிலோ கறி தந்துருவோம் நீ அடிக்க விடுறீங்க. இந்த குர்பானியில சேர்ந்த குர்பானியும் முதல்ல செல்ல. இந்த நிபந்தனையும் முதல்ல தப்பு. ஒரு மாட்டை அறுத்தா சரியா 7 பங்கு வைக்கணுங்க. 7 பங்கு வச்சு அது எத்தனை கிலோ இருந்தா உனக்கு என்ன, அது அப்படியே சம்பந்தப்பட்ட ஆட்களை கொடுத்துரு. வாங்க பாய், உங்க குர்பானி 7 பங்கா பிரிச்சாச்சு, உங்க பங்கு தாங்க அப்படின்னு கொடுத்துடணும். அவர் என்ன சொல்றாரு? இல்லங்க, இந்த கறியை நான் மொத்தமா வாங்கி யார்கிட்ட போய் கொடுக்கறது, எனக்கு கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன், நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னா பரவாயில்ல, நடத்துறவர் எடுத்து கொடுத்துடலாம். ஆனா நிபந்தனையே வைக்கிறவங்க குர்பானி நடத்துற ஆளு, நான் 3 கிலோ தருவேன், 4 கிலோ தருவேன், இது எந்த வகையிலுமே செல்ல, எந்த வகையிலுமே செல்ல. இது எப்படி சட்டங்கள் தெரியாம எப்படி இவங்க கூட்டு குர்பானி நடத்துறாங்க? ஒரு காலத்துல அரபி மதரசாக்கள் ஆரம்பிச்சாங்க கூட்டு குர்பானி. அதன் பிறகு அத லாபம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே
இயக்கங்கள் ஆரம்பிச்சாங்க. அந்தந்த இயக்கம் இருக்குல்ல, அந்தந்த இயக்கம் ஆளுகள் ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு தனிநபர் கூட கூட்டு குர்பானி நடத்துறான். பிசினஸ் ஆகி போச்சுங்க. அட கூட்டு குர்பானி வணக்கம் இபாதத்து. ஆனா அவனுக்கு அது பிசினஸ். அவனுக்கு பிசினஸ். அதாவது 4000 3000 காசை கொடுத்துறோம், அதுல போய் சேர்ந்துடுறாங்க. அந்த பிசினஸா பாக்குறதுனால அடிமாட்டு ரேட்டுக்கு தானே வாங்கிட்டு வருவான். கொழுத்த பெருத்த 2 வயசான புஜாக்கர பலாக்கரமா இருக்கக்கூடிய அந்த மாட்டை அவங்களுக்கு வாங்கி அறுப்பான்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு மோசமான ரூபாய்க்கு கிடைக்குமோ அவ்வளவு காசு கம்மியா கொடுத்தா அவங்களுக்கு அறுப்பான். அப்போ உங்களுடைய கூட்டு குர்பானி எந்த அளவுக்கு செல்லும் செல்லாது இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? கூட்டு குர்பானி கொடுக்கிறாரு, தயவு கூர்ந்து அங்கவங்க மகள்ல அவ்வளவு கொடுத்துருங்க. அதே மாதிரி கூட்டு குர்பானை அறுக்கிற நேரத்தை அந்த இடத்துல வந்து நில்லுங்க. எப்படி அறுக்கிறாங்கன்னு பாருங்க. உங்க பேரெல்லாம் சொல்லப்படுதான்னு பாருங்க. அந்தந்த நியத்துக்கள் வைக்கப்படுதான்னு பாருங்க. அல்லது நீங்களே கத்திய பிடிச்சி வாங்கி அருங்க, தப்பே இல்லை. இந்த துவா என்ன தெரியலையா? தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு விஷயத்தை நாம ஒரு நாளைக்கு வாசிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், பேசுறோம், எழுதுறோம். எங்க இந்த துவாவை ஓதக்கூடாதா? குர்பானி உங்களுக்காக தானே கொடுக்கப்படுது, உங்க நன்மைக்கு தானே தரப்படுது. அப்ப நீங்க அதுக்கு முயற்சி செய்யக்கூடாதா? கூட்டு குர்பானி கொடுத்தாலும் சரி, ஆட்டை கொடுத்தாலும் சரி, முறையா ஓதணும். முறையா ஓதணும். இந்த பேரை சொல்லணும், நியத்து வைக்கணும். இதெல்லாம் உண்டு, முறையா இருக்கு. இந்த முறை எதுவுமே இல்லாம எங்கேயோ ஒருத்தன் கம்மியான ரேட்டுல சில வருடங்களாக கூட்டு குர்பானிக்கு ரேட்டு வருது. எப்படி தெரியுங்களா? ஆச்சரியம். வட மாநிலத்தில் அஸ்ஸாமில் நாங்கள் கொடுக்கிறோம் வெறும் 1600. இந்த 1600 ரூபாய் ஒரு பங்குன்னா 6000 7000 மாடு வாங்கிடத்தான் முடியுமா? சரிப்பா, நீ அஸ்ஸாம்ல கொடுக்குறீங்க, அந்த மாட்டை காட்ட முடியுமா? அதெல்லாம் காட்டுனா அரசியல் ரீதியா பிரச்சனை வருதுங்க அப்படிங்கிறான். அத முடியாதுன்றான். சரி, யாருக்கு கொடுக்குற? இடத்த காட்டு. இடத்தெல்லாம் காட்ட முடியாது. இது முழுக்க முழுக்க பிராடு, முழுக்க முழுக்க பிராடு. 5000 ரூபாய்க்கு நாங்கள் ஆடு கொடுக்குறோம்ங்கிறான். வடநாடுல ஏழைகளுக்கு நாங்க கொடுத்து விட்டுறோம்ன்றா. 5000 ரூபாய்க்கு ஆடு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா அது ஒரு வருஷம் பூர்த்தியான ஆடா இருக்குமா? கொழுத்த பெருத்த சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துக்குள்ள அந்த ஆடு உட்படுமா? இதையெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாமா? எவனோ ஒருத்தன் அறிக்கை விடுறான், அவன் பணம் சம்பாதிக்கன்னு சொல்லிட்டு நீங்க ஆட்டுக்காகவும் மாட்டுக்காகவும் கூட்டு குர்பானியும் கொண்டு போய் கொடுத்துட்டு என் கடமை நீங்கிச்சு, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சொந்த பந்தத்துக்கு என்னால கொடுக்க முடியாது, அதுக்காண்டி நான் அலைய முடியாது அப்படின்னு ஒதுங்கி போறது. நீங்க இபாதத்தையே வேணாம்னு சொல்ற மாதிரி, குர்பானியே நீங்க வந்து ஒரு வகையான கேவலப்படுத்துற மாதிரி. உன்னால முடியாது, உண்மையாவே சாத்தியம் இல்லை, கஷ்டமா இருக்கு, அந்த வேலை என்னால பார்க்க முடியாது, குர்பானி கூட்டு குர்பானை சேர்ந்துக்கிறேன்னா அந்த இடத்துலயாவது நீங்க போய் நிக்கலாமே. உங்க பங்கு தரப்படுதா என்ன ஏதுன்னு கேட்கலாமே. பெரும்பாலான கூட்டு குர்பானி 10 அன்னைக்கு இல்லைங்க. அதனால தயவு கூர்ந்து 10 அன்னைக்கு எங்க குர்பானி கொடுக்குறாங்களோ அங்க சேருங்க, அங்க சேருங்க. உங்க நன்மை இரட்டிப்பா கிடைக்கும். 11ல சேரும்போது நன்மை குறையும், 12 ஆயிட்டா இன்னும் நன்மை குறையும், 13 அசுறு வரைக்கும் இருக்கேன்னு சொல்லி கொடுத்தா இன்னும் நன்மை குறையும். இதெல்லாம் மார்க்க மசாயிகள் சட்டங்கள் அறிஞர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான குர்பானி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. சட்டம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதோ தொழுகை வந்துச்சு, ஏதோ உன்னை பிடிச்சாரு, ஏதோ உன்னை குடு, அப்படி இல்லை, அப்படி இல்லை. இது இபாதத்து, இது தியாகத்தின் மனப்பான்மையில வர வேண்டியது. இத முறையா 3ஆ பிரிச்சு தனக்கு, தன்னுடைய உறவுக்கு, வெளியாளுகளுக்கு இப்படின்னு முறையா கொடுக்கலாம். அல்லது மொத்தத்தையும் கூட வெளியே கொடுத்துட்டு போகலாம். இது எவ்வளவு அவங்க உங்களுக்கு சாத்தியமாக கொடுக்கலாம். ஆனா கூட்டு குர்பானி சேர்றவங்க தயவு கூர்ந்து இறைச்சி திங்கணுங்கிற எண்ணத்துல சேரக்கூடாது. இறைச்சி திங்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அல்லாவுக்காக சேர்ந்திருக்கேன், அவ்வளவுதான். வந்தா எடுத்து சாப்பிடலாம், தப்பு இல்லை, வந்தா எடுத்து சாப்பிடலாம். இதுல இன்னொரு செய்தியும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன நேரத்துல கிட்டத்தட்ட 63 ஒட்டகத்தை அவர்கள் கை உட்பட அவர்கள் நேரடியாக அறுத்தார்கள். மீதி உள்ளதை அலிரலியல்லாஹு அவர்கள் அறுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருடத்துல 100 ஒட்டகம் அறுத்தாங்க. 100 ஒட்டகம் அறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அறுக்கும் பொழுது ஒட்டகம் வேகமா ஓடி வந்து களத்தை காட்டுமா, எண்ணி அறுத்துருங்க. அந்த ஒட்டகத்துக்கு கூட புரியுதுங்க, ரசூலுல்லாஹ் கைப்பட அறுத்தால் பெரும் பாக்கியம்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் அறுத்து முடிச்சாச்சா, அந்த எல்லா ஒட்டகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் துண்டை எடுத்து, இறைச்சி துண்டை எடுத்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு ஒரு ஹதீசுகள்ல. இந்த ஹதீசுகள்ல சட்டம் என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா, உங்க குர்பானியா கொஞ்சமாவது நீங்க உட்கொள்ளணும், கொஞ்சமாவது சாப்பிடணும். சில பேர் மாட்டிறைச்சி அப்படின்னா நஜீஸ் மாதிரி பாக்குறாங்களே, மாட்டிறைச்சியா வாழ்நாள்ல தொட்டவே இல்லை சார், குர்பானி அது சேர்ந்துக்குவேன், ஆனா அது எனக்கு வேண்டாம். என்ன மனநிலைங்கிற? அட ரசூலுல்லாஹ் அது வந்து ஹலாலுன்னு சொன்னாங்களே,
ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, அல்லாஹ்வே கண்டிக்கிறான். யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. நபியே, நாம ஹலாலாக்குறத நீங்க ஏன் ஹராமாக்குறீங்கன்னு கேட்டான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை பார்த்தே கேட்டாங்க. இன்னைக்கு மாடுன்னா ஒரு நஜீஸ் மாதிரி நம்ம பாக்குறோமே, குர்பானில பாய் சேருவார், ஆனா ஒரு துண்டு கூட சாப்பிட மாட்டார். அப்போ ஒரு துண்டு கூட சாப்பிடாத ஒரு ஆட்டை எடுத்துட்டு போலாமா இல்லையா? ஆட்டை எடுத்துட்டு போனா 20,000 ரூபாய்க்கு எங்க போறது சார் அப்படிங்கிறார். எப்படி 20,000க்கு எங்க போறது? யோசிக்கிறீங்க. இபாதத்துங்க, காசை தைவு கூர்ந்து பார்க்காதீங்க. அல்லாவுக்காக உங்க மன்னரை வாழ்க்கைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக, சிராத்துல் முஸ்தகிம் பாலமாக இருக்கக்கூடிய அந்த அந்த வாகனமாக வரப்போகுது. அப்ப எவ்வளவு கண்ணு தெரித்தும் அந்த குர்பானியை நம்ம கவனிக்கணுமா இல்லையா? அதனால் தயவு கூர்ந்து குர்பானி விஷயத்துல மார்க்க சட்டங்களை பேணி குர்பானி கொடுக்க ஆசைப்பட வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் குர்பானி கொடுக்கும் பொருளாதாரத்தில் வர்க்கத்தை தருவானாக. நம்முடைய குர்பானிகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. அதற்குண்டான நற்கூலிகளை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.